அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் ராஜ்மோகன். சிரியாவின் நிலைமை சிக்கலா இருக்குங்க. உலக வரைபடத்தில் வளைகுடா நாடுகளில் அற்புதமான தேசமான சிரியா, இஸ்லாமிய நம்பிக்கையாளர்களால் சூழ்ந்தப்பட்ட ஒரு புராதன நாடு சிரியா. இன்னைக்கு அதனுடைய அதிபர் கிளர்ச்சியாளர்கள் கிளர்ச்சியை தாங்க முடியாம அந்த நாட்டை விட்டே தப்பிச்சு விமானம் ஏறி ஓடி இருக்கிறார். சரி, விமானம் ஏறி எங்க போயிருக்கிறான்னு பார்த்தா ரேடார்ல தேடி பார்க்கிற பொழுது திடீர்னு ரேடார்ல இருந்தே விமானம் காணாம போயிருச்சு. அவர் தரையிறங்கிய இடம் ரஷ்யாவா? அவருக்கு அடையாளம் கொடுத்திருப்பது ரஷ்யாவா? இல்லை, அவரை சர்வதேச நீதிமன்றத்தின் முன்பு ஒரு மாபெரும் கொலை குற்றவாளியாக, தன்னுடைய நாட்டு மக்களின் மீதே கெமிக்கல் வெப்பனை பயன்படுத்திய பாதகனாக நிறுத்தப்பட்டு அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுமா? சிரியாவுக்குள்ளார இவ்வளவு நடக்கும்போது அங்க உள்ள இருக்கக்கூடிய ராணுவம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அதிபருக்கு இப்படி ஒரு நிலைமையா? ராணுவம் இப்ப என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? எங்க உயிரை காப்பாத்துங்க, எங்க உயிரை காப்பாத்துங்கன்னு எல்லை வழியாக அண்டை நாடுகளிடம் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சிரியா தான் எனக்கு தெரிஞ்சு சமீபத்திய வரலாற்றில் நம்ம பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு ராணுவ வீரர்களே, ஒரு மிலிட்டரியே ரெஃப்யூஜியா டர்ன் அவுட் ஆன ஒரு இன்சிடென்ட் இப்பதாங்க நடக்குது. இத்தனை காலமாக எத்தனையோ ராணுவத்தின் மூலமாக ராணுவ வீரர்களின் காரணத்தினால அப்பாவி பொதுமக்கள் அகதிகளாக மாறுறாங்க. ஆனா இன்னைக்கு ராணுவ வீரர்களே அகதிகளாக மாறி இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா காரணம்? ஒரு அரசாட்சி, ஒரு குடும்பத்தின் அரசாட்சி. திரும்ப திரும்ப அந்த குடும்பத்தில் பிறந்தவங்களே வந்து வந்து மக்களாட்சின்ற பேர்ல செஞ்ச மன்னராட்சியினுடைய விளைவு. அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை வச்சிருந்தாங்களே, சாமானியர்களினுடைய கண்ணீர் அந்த சாம்ராஜ்யத்தை இடிச்சு நவுத்து போயிட்டே இருக்கு. இவ்வளவு நடக்கும்போது பக்கத்து நாட்டில் இருக்கவங்க யாருமே ஹெல்ப் பண்ணலையா? பண்ணாங்க. ஈரான் இருக்கு பாருங்க, ஈரான். அவங்க சிரியாவுடைய நண்பன் இருப்பான். நான் உனக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் அனுப்புறேன், ஈரான் படையை அனுப்பிச்சாங்க. உள்ள வந்த ஈரான் படைக்கு என்ன தெரியுமா சேலஞ்சு? அவங்க கிளர்ச்சியாளருக்கு எதிராக போர் செஞ்சாலும் நிற்க வேண்டிய சிரிய ராணுவத்தை சார்ந்தவங்க யாருமே நிக்கல. ஃப்ரண்ட் லைன்ல யாருமே நிக்கல. அவங்களாம் ஆல்ரெடி அகதியா மாறி ஓடிட்டாங்க. இத்தனை காலம் எப்படி இந்த சிரியா இவ்வளவு பெரிய ஒரு சர்வாதிகார ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருந்ததுன்னா, பின்னாடி ரஷ்யாவினோட இரும்பு கரம் இருந்தது. ஆனா அவங்களும் உக்ரைன் வார்ல கடந்த சில ஆண்டுகளா பிஸியா இருந்ததால எதிர்பார்த்த நேரத்தில் பார்த்த இடத்தில் இருந்து உதவிகளும் கிடைக்கல. சோ சிரியாவினுடைய அதிபர் கொஞ்சம் கவலைக்கிடம் தான். ஆனா இவ்வளவு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி தொடங்குச்சு? அது எப்படி இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு சேர்ந்துச்சு? இதுக்கு பேர் தாங்க அன்சர்டனிட்டி. மிடில் ஈஸ்டை பொறுத்த வரைக்கும் அன்சர்டனிட்டிங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது, காலங்காலமாக பார்க்கக்கூடியது தான். இந்த இடத்துல அதை நம்ம டீட்டெயில் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லணும். நம்ம லைஃப்லயும் இந்த அன்சர்டனிட்டி வரலாம். ஜியோ பாலிடிக்ஸ்ல சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகலனா சாம்ராஜ்யமே காலி ஆகிற மாதிரி, நம்முடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகலனா நம்ம வேலையும் போயிடுங்க. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இல்லையா இருக்கு. வெறும் 3 hours உங்க வாழ்க்கையில ஒதுக்குனீங்கன்னா இதற்கு ஒரு அற்புதமான சொல்யூஷன் இருக்கு. 3 hours ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரைனிங். வழக்கமா இதற்கு ஒரு பேமெண்ட் வாங்கி தான் அவங்க கொடுப்பாங்க. ஆனா ராஜ்மோகன் ரிப்போர்ட்டை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து வர முதல் 1500 பேருக்கு இது கம்ப்ளீட்லி ஃப்ரீங்க. இது மூலமா நீங்க என்னெல்லாம் கத்துக்க முடியும்னா, ஜாப் ஹண்டிங்ல இருந்து, உங்க சேலரியை இன்க்ரீஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜில இருந்து, காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை சில செகண்ட்ஸ்ல சால்வ் பண்றதுல இருந்து 20+ அதர் ஏஐ டூல்ஸையும் நீங்க கத்துக்க முடியும். சரி, இது யாருக்கெல்லாம் பொருந்தும்னு பாத்தீங்கன்னா, சேல்ஸ், டெக், நான் டெக், மார்க்கெட்டிங், ஆபரேஷன்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர், ஃப்ரீலான்சர்னு எல்லாருமே இந்த ட்ரைனிங் எடுத்துக்க முடியும். ஆல்சோ 5000 இந்தியன் ருபீஸ் மதிப்பிலான ஒரு போனஸ் உங்களுக்கு ட்ரைனிங் கம்ப்ளீஷன் அப்பவே கிடைக்குங்க. ஆல்ரெடி 1 million+ மக்கள் இந்த ட்ரைனிங்கை பங்கெடுத்து அவங்க வாழ்க்கையில பயன்பெற்று இருக்கிறாங்க. நீங்களும் உடனடியா இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே கிளிக் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. டைம்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3 hours ஏஐ ட்ரைனிங் எடுக்கிறது மூலமா உங்க ப்ரொஃபஷனல் லைஃபை அன்சர்டனிட்டிக்கு எதிராக செக்யூர் பண்ணுங்க. இப்போ வாங்க சிரியாவில் என்ன நடக்குது உள்ளபடி தெளிவா எல்லோருக்கும் புரியும்படி பார்த்துடலாம். சிரியாவில் 1944ஆம் ஆண்டு வரைக்கும் பிரான்ஸ் நாடு தான் ஆண்டுகிட்டு இருந்தது. பிரான்சினுடைய கிட்டத்தட்ட ஒரு காலனி மாதிரி இருந்ததுங்க. நமக்கு இந்தியாவுக்கு 1947 இண்டிபெண்டன்ஸ் வந்த மாதிரி சிரியாவுக்கு 1944 இண்டிபெண்டன்ஸ் வந்ததுங்க. அதன் பிறகு பல கட்சி மாறி மாறி ஆட்சி செய்தாலும் 60களினுடைய இறுதியில ராணுவ அதன் பிறகு பல கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்தாலும் 60களினுடைய இறுதியில ராணுவ கிளர்ச்சி கூப் ஏற்பட்டது. பொதுவாகவே இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் அது மாதிரி பல முறை நடக்கும், பாகிஸ்தான்ல பல முறை நடக்கும். ஸோ அதன் மூலமா ஒரு ராணுவ கிளர்ச்சி ஏற்படுத்தப்பட்டு பின்பு 70களுக்கு மேல ஒரு அதிபர் ஆட்சியை பிடித்தார். அவர்தான் ஆசாத்.
யார் அந்த ஆசாத் தெரியுமா? இப்ப வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருக்காரு பாருங்க இன்றைய அதிபர், அவரினுடைய அப்பா வெதா அவர் போட்டது. அவர் அந்த அதிபராக வருகிறார். வந்ததிலிருந்து சர்வாதிகார ஆட்சி, அவசர கால சட்டத்தை அவர் அமல்படுத்திட்டாரு. எப்பெல்லாம் அமல்படுத்திட்டாருன்னா எப்பவுமே அமல்படுத்திட்டாரு. ஒரு நாடு எப்பவுமே கர்ஃபியூல இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. தனக்கு எதிராக பேசுபவர்களை எல்லாம் அடக்கினார், ஒடுக்கினார். மேஜரா அங்க தனக்கு எதிராக யாருமே வராம பார்த்துக்கிட்டார். கிட்டத்தட்ட சற்றொப்ப 1/4 நூற்றாண்டு காலம் அவர் மட்டுமே ஜனாதிபதியா இருந்தாரு, அவர் மட்டுமே ஆண்டுகிட்டே இருந்தாருங்க. பின்பு தன்னுடைய தம்பி அவர் ஜனாதிபதியா கொண்டு வரலான்னு அவரே மனசுல வச்சிருந்தாரு. ஆனா தம்பி அதற்கு முந்தி இந்த பவர் பாலிடிக்ஸ்ல யாரையாவது குத்துவாங்க, கொல்லுவாங்க, தனக்கு எதிராக முதுகுல ஏதாவது ஒரு பின்னாடி போய் வேலை பார்ப்பாங்களே, அது மாதிரி தம்பி செய்யறான்ட்டோன்னு அவர் அவாய்ட் பண்ணிட்டு மூத்த மகனை கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணாரு ஆசாத். ஆனா எதிர்பாராத அவருடைய மூத்த மகன் ஒரு கார் விபத்துல இறந்து போயிட்டார். சரி, மூத்த மகன் இல்லைன்னா என்ன, இளைய மகன் ஒரு டாக்டர் இருக்கானே, அவரு பேரும் ஆசாத், அவரை கொண்டு வரலான்னு இவர் மனசுல ஒரு கால்குலேஷன் போட்டிருந்தாரு. அப்பதான் 2000க்கு பிறகு அந்த முதல் ஆசாத், அதாவது 1/4 நூற்றாண்டுக்கு மேல அரசாண்ட அந்த அதிபர் இறந்து போகிறார். அவர் இறக்கும் போது கேட்ச் பாயிண்ட் என்னன்னா, பட்டத்து இளவரசர் மாதிரி இருந்த அவர் வீட்டில் இருந்த அந்த பையனுக்கு வெறும் 34 வயசு தாங்க ஆகுது. 34 வயசுல சிரியால நீங்க அதிபராகவே ஆக முடியாது. ஏன் தெரியுமா? சிரியாவுக்கு நீங்க அதிபர் ஆகணும்னா குறைந்தபட்சம் 40 வயசு பூர்த்தியாகி இருக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஆசாத் என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? தான் அதிபர் ஆக வேண்டும் என்பதற்காக அந்த சட்டத்தையே வளைச்சி மாத்தி, இல்ல 34 வயசு பூர்த்தியானாலே ஜனாதிபதி ஆகலாம், அதிபர் ஆகலாம்னு சட்டத்தை மாத்தி அந்த இளைய ஆசாத் அதிபர் ஆகிறார். அவர் ஆனதிலிருந்து ஏதாவது மாற்றம் வரும்னு பார்த்தா இன்னும் கிடைக்கும்படி தனக்கு எதிராக விமர்சனம் பண்றவங்களை தூக்குனாரு, கிளர்ச்சி பண்றவங்களை அரெஸ்ட் பண்ணாரு, எல்லாரையும் கொன்று ஒழிச்சாரு. எங்கேயாவது போராட்டம் நடத்தினா போராட்டம் பண்ற தன் சொந்த நாட்டு மக்களின் மீதே கெமிக்கல் வெப்பன்ஸா அந்த ஆள் பயன்படுத்தினாருங்க. இந்த இடத்துல தான் மக்கள் ரொம்ப கொந்தளிச்சு போனாங்க. பின்பு கிளர்ச்சி அதிகமானது. கிட்டத்தட்ட உள்நாட்டு போர் தீவிரமாகி சின்ன சின்ன பகுதியில் பல கிளர்ச்சி குழுக்கள்லாம் பிடித்த பிறகு, போராளிகள் குழுக்கள்லாம் பிடித்த பிறகு, மிக முக்கியமான ஒரு போராளி குழு அவர் அந்த போராளி குழு கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சலாம் பிளான் போட்டாரு. ஆனா அவர்கள் இவருடைய மாளிகையை கைப்பற்றுறாங்க. வேற வழி இல்லாம ஆசாத் லெட்டர் எழுதி வச்சுட்டு தன்னுடைய விமானத்துல ஏறி காணாமல் போனார். ஆனா உலகத்துக்கே தெரியும் அவர் காணாமலாம் போகல, ரஷ்யால தான் இறங்கியிருப்பார். அது எப்படி உறுதிப்படுத்துறாங்கன்னா, ரஷ்யால இருந்து அபிஷியலா ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, நாங்க ஆசாத்தினுடைய கடைசி காலங்களில் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும், சுமூகமா பவர் ஆசாத் கிட்ட இருந்து கிளர்ச்சியாளர்களுக்கு, அந்த புரட்சியாளர்களுக்கு, போராளிகள் குழுக்கு அது போகட்டும்னு அவர் சொல்லிட்டு அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு என்பதை உறுதிப்படுத்திருக்கிறாங்க. ஸோ அபிஷியலா இல்லைனாலும் அன்அபிஷியலா ஆசாத் ரஷ்யாவுக்கு தான் ஓடி ஒளிஞ்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, அப்பா பையன் மாத்தி மாத்தி விட்டுருந்தா பேரோனா ஆட்சிக்கு வந்திருப்பாருன்னு வைங்க. இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா மக்கள் பொறுத்து பார்த்து பெரிய பிரச்சனை பண்ணி விட்டாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது இல்லையா? அந்த போராளிகள் குழு அவங்கள பத்தி நாம சொல்றோம். யார் இந்த போராளிகள் குழுவினுடைய இப்ப இருக்கக்கூடிய அந்த ஒரு கேப்டன், இப்ப இருக்கக்கூடிய அந்த போராளி குழுவினுடைய தளபதி அவர் யாருன்னு பார்க்கிற பொழுது, அவர் சவுதி அரேபியாவில் பிறந்தவர். 1982ஆம் ஆண்டு பிறந்த ஒரு இளைஞர். கிட்டத்தட்ட ஒசாமா அவர்களினுடைய ஸ்டோரி அப்படித்தானே வரும். சவுதியில பிறந்து பின்பு தடை செய்யப்பட்ட அல்கொய்தால சேர்ந்து பின்பு அங்கிருந்து வெளியில தனக்கென்று தனிப்பாணி தனி குழு அமைத்து பல்வேறு முயற்சிகளை செய்து, நடவடிக்கைகளை செய்து, மக்களின் ஆதரவோடு, மக்களின் பேராதரவோடு சிரியாவினுடைய பன்னெடுங்காலமாக ஒரு குடும்பத்தின் ஆட்சியாக இருந்த சிரியாவினுடைய வரலாற்றை மாற்றி இன்று ஆட்சியை பிடித்து விட்டார்கள். இதுதான் அந்த போராளி குழுவினுடைய முதல் வெற்றி. இப்ப அடுத்து இவர்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் வரும்னா, ராணுவ வீரர்கள் ஓடிட்டாங்க, போலீஸ் கிடையாது, அந்த ஊரே ஒரு அமளி துமளியில தான் இருக்கு. இப்ப எப்படி பீஸை கொண்டு வருவாங்க, எப்படி அந்த உள்நாட்டில் அந்த சிவிலைஸ்டு ஒரு கம்யூனிட்டியை கொண்டு வருவாங்க, கம்யூனல் ஹார்மனியை எப்படி கொண்டு வர்றது? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆசாத் ரஷ்யா கிட்ட இருக்கிறாரு, அவருக்கு ஈரானுடைய சப்போர்ட் இருக்கு, ரஷ்யாவுடைய சப்போர்ட் இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும், எதிரியாக இருந்தாலும் கனடாவினுடைய சப்போர்ட்டும் அமெரிக்காவினுடைய சப்போர்ட்டும் இருந்தாதான் போராளி குழுக்களுக்கு எப்படி ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் உருவாக்குனாங்களோ, அதே மாதிரி இப்ப சிரியாவை வென்றிருக்கக்கூடிய போராளிகள் குழு கனடா, அமெரிக்கா போன்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸினுடைய ஹெல்ப்பை, எய்ட வாங்கி தலைமறைவாக இருக்கக்கூடிய ஆசாதை பிடித்து கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி மரண தண்டனை நிறைவேற்றணும் என்பது அவர்கள் இருக்கக்கூடிய
ஒரு மேமுத்தான ஒரு டாஸ்காக இருக்கு. அதையும் நாங்க வந்து வெற்றிகரமா செய்வோன்றாங்க. அடுத்த பெரிய சேலஞ்ச் என்னன்னா, சிரியாக்குள்ளார சின்ன சின்ன இடங்களை மற்ற போராளி குழுக்கள்லாம் கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே இருந்த அதிபர்கிட்ட இருந்து. அவங்களோட ஒரு உடன்பாடு, ஒரு குறைந்தபட்ச ஒரு ஒப்புதல், அதாவது குறைந்தபட்ச ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு, ஒரு மிடில் கிரவுண்டுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை போடணும், அல்லது அவர்களை வீழ்த்தி அந்த இடத்தையும் இவங்களே டேக் ஓவர் பண்ணணும். இப்படி புதிதாக வந்திருக்கக்கூடிய போராளிகள் குழுவிற்கும் பல்வேறு சேலஞ்சஸ் இருக்கு. ஏற்கனவே பரம்பரை அரசாண்ட அந்த பிரசிடென்ட்டுக்கு சர்வைவல் சேலஞ்ச் இருக்கு. இதற்கு நடுவே சிரியாவில் இருக்கக்கூடிய மற்ற நாட்டு பிரஜைகள், நம்மளை போன்ற இந்தியர்கள் அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்னன்னா, எம்பசில தெளிவா சொல்லிட்டாங்க, உடனே அந்த நாட்டை விட்டு வெளியேறுங்க. வெளியேற முடியலையா, எந்தெந்த சேஃபான ஷெல்டர் இருக்கோ அங்க தங்கிருங்க. இதை வந்து ரொம்ப ஒரு மாசமாவே இண்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா எம்பசியை சேர்ந்தவர்களும். ஓவராலா பார்க்கிற பொழுது யார் வீழ்ந்தது யார் வீழ்த்தியதுன்னு சொல்லிட்டோம், உள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம், இதற்கு வலு சேர்த்தது என்னங்கிறதையும் நம்ம சுட்டி காட்டணும். அதுதான் ஜியோ பாலிடிக்ஸ். இப்படி ஒரே குடும்பம் திரும்ப திரும்ப அரசாண்டதுல அவங்க அங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி மக்களா அப்படின்னு பார்க்கிற போது இல்லைங்க. சிரியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வாழ்ந்தாலும் கூட அது ஒரு இஸ்லாமிய நாடு. இஸ்லாமுக்குள்ளார சன்னி பிரிவு முஸ்லீம், ஷியா பிரிவு முஸ்லீம்னு பல பிரிவுகள் இருக்குங்க. அதுல மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய மக்களை மைனாரிட்டி சமூகத்திலிருந்து வந்தவங்க பல்வேறு காரணங்களை சொல்லி அவசர கால சட்டத்தை போட்டு கெமிக்கல் வெப்பன்ஸை பயன்படுத்தி ராணுவத்தை வச்சு அடக்கி ஒடுக்கி விமர்சனம் வராம அவங்களே அரசாண்டுகிட்டு இருந்தாங்க. இந்த பாயிண்ட்டை பிடிச்சிதான் போராளி குழுக்கள் என்ன பண்ணாங்க, நாம மெஜாரிட்டியா இருக்கோம், நம்மள இருந்து ஒருத்தன் வரணும், நாம மெஜாரிட்டியா இருக்கோம், நமக்கு ஒரு ஈக்குவல் ரைட்ஸா தரணும், சரி அவங்க வராங்களே அவங்களேயாவது ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கணும், ஒரு பவர் ஷேரிங் இருக்கணும், எதுவுமே இல்லாம அவங்களே திரும்ப திரும்ப அரசாள்றாங்க என்ற ஒரு பாயிண்ட்டை முன் வச்சுதான் மக்களின் பேராதரவோடு இந்த புரட்சியை செய்து அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். சோ யார் வீழ்ந்ததுன்னு பார்க்கிற பொழுது ஆசாத் குடும்பத்தை சார்ந்தவங்க வீழ்ந்தாங்க. மெயின் ரீசன் சர்வாதிகாரம் நீண்ட நெடுங்காலமாக அப்பாவும் பிள்ளையுமே மாத்தி ஆண்டது. யார் வீழ்த்தினதுன்னு பார்த்தப்ப சவுதியிலிருந்து வந்த இளைஞர்களை வழிநடத்திய ஒரு போராளி குழு. அவர்கள் எப்படி வீழ்த்தினாங்கன்னு பார்க்கிற பொழுது மக்களினுடைய பேராதரவோடு வீழ்த்திருக்கிறாங்க. சரி, ஃபியூச்சர்ல என்னெல்லாம் நடக்கலாம்னா, தலைமறைவாக இருக்கக்கூடிய ஆசாத்தை நீதிமன்றம் கொண்டு வராங்கன்னு சொன்னா அது ஒரு கண்துடைப்பு தான். இப்படி பல காட்சிகளை சரித்திரம் பார்த்திருக்கு. அவருக்கான கேபிட்டல் பனிஷ்மெண்ட் உறுதி. அப்படி இல்லைன்னா ரொம்ப நாள் இந்த ஆட்சி தடையில்லாமல் நடப்பதற்கு வந்து ரஷ்யா வந்து பெரிய உதவி செஞ்சது. பட் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் ரஷ்யா இப்போ உக்ரைன்லயும் அவங்களோட எக்கனாமிக் டவுன்ஃபால் வராம தடுப்பதிலுமே இருக்கு. ஒருவேளை ரஷ்யா கிட்ட இருந்து தன்னை வந்து புதுப்பித்து கொண்டு மறுபடியும் ரஷ்யா ஈரானுடைய உதவியெல்லாம் வாங்கி கொண்டு மீண்டும் ஆசாத் எப்படி இந்த போராளி குழு சவுதியில இருந்து ஒருத்தர் வந்து வழி நடத்தினாரோ அப்படி தனது நாட்டை மீட்டெடுக்க வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அது முற்றிலும் இல்லைன்னு நம்ம வந்து அதை வந்து நல்லிஃபையும் பண்ண முடியாது. ஸோ சரித்திரத்தினுடைய விசித்திரம் இதுதான். எப்போதும் யாருமே மேலேயும் இருக்க முடியாது, எப்போதும் எல்லாரும் கீழே இருக்க மாட்டாங்க. மேலே இருக்கிறவங்க ஒரு நாள் கீழே வந்தாகணும், கீழே இருக்கவங்க ஒரு நாள் மேலே வருவாங்க. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற எதை குறித்து நம்ம பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க. வீடியோக்கு நடுவில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்காக 3 மணி நேரம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு ஆன்லைன் ட்ரைனிங் இருக்கு. அருமையான விஷயங்க. ராஜ்மோகன் ரிப்போர்ட்லேருந்து வரக்கூடிய முதல் 1500 ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் கிளிக் பண்ணி பார்த்து உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு தேவைப்படுற அந்த கரண்ட்ல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை கற்று தேர்ந்து அப்டேட் ஆகிக்கொள்ளுங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.